கொரியன் ஸ்பைசஸ் எல்லா இடத்துலையுமே அவைலபிள் இல்லை. அதனாலே நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்கள் வச்சுட்டு அதே டேஸ்ட்டில் ஒரு ஃப்ரைட் சிக்கன் தான் செஞ்சுக்க போகிறோம். இது வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும். இதை செய்கிறதுக்காக நான் பாதி சிக்கன் தான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவிலலாம் கொஞ்சம் கீறி விட்டுருந்தேன். அப்புறம் குயிக்காக நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், உப்பு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே சேர்த்துக்குங்க. இல்லாட்டிட்டு நீங்கள் லைம் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் இது 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கவர் பண்ணி அரை மணி நேரம் மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, மெயினாக வந்து இதில் இந்த உருளைக்கிழங்கு இந்த ஸ்டார்ச் இருக்குல்ல, இது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கொரியன் சில்லிக்கு பதிலாக இன்றைக்கி வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ஜாதிக்காய் பொடி, சுக்கு பவுடரு, கொஞ்சமாக ஒரிகானோவும் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இருந்தால் இதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அளவுக்கு சேர்த்தா போதும். சுக்கு பொடி, ஜாதிக்காய் பொடி இது ரெண்டுமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. ஏன்னா அதோட ஃப்ளேவர் தூக்கலாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாவிலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த சிக்கன்லாம் நல்லா மேரினேட் ஆகிருக்கோல்ல, திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக இந்த மாவில் நல்லாவே கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எத்தனை சிக்கன் ஒரு தடவை ஃப்ரை பண்ண போகிறோம் அது மட்டும் வந்து கோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே செஞ்சிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா வராது அந்த ஸ்கின். ஸோ நான் ஒரு 3 பீஸ் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதுவும் வந்து நம்ம போட்ட உடனே திருப்பாமல் கொஞ்சம் அதை ஒரு பகுதி நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டு எடுத்து பாருங்கள், மாவெல்லாம் பிரிஞ்சு வரவே வராது. நல்ல ஈஸியாகவும் குக் ஆகிடும். பேக்கிங் பவுடர் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை சிக்கன்லாம் செய்யணும். ஒரு தடவை எடுத்ததுக்கப்புறம் தான் நான் அடுத்த சிக்கனும் ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வெந்து கிடச்சிடும். ஹீட் வந்து நல்லா ஹையிலே வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஆயில் ரொம்ப அப்சர்வ் ஆகாது. ஸோ நல்ல ஜூஸியாக சிக்கனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஏன் இந்த ஸ்டேஜில் வந்து அதை கட் பண்ணியும் காட்டலை. ஏன்னா நம்ம அதில் சாஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனாலும் நம்ம எக்ஸாக்டாக அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஹனி, திரும்பவும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், லெமன் ஜூஸ் எல்லாமே நம்ம வந்து ஆயில் வந்து சேர்க்காமே ஒரு பேனில் சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும். வந்து கொஞ்சமாக தான் அந்த பாயில் வருவல்ல, அப்போ நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த பேன் மொத்தமாகவே நல்ல பெரிய பெரிய பபிள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் போட்டுடலாம். அப்படி செய்யும்போது அதோட ஸ்கின் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லாட்டினா நல்லா சோகியாக போயிடும். அதனால் இது நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கிங்க. ஒரு சிக்கன் பீஸும் 2-3 தடவை நம்ம திருப்பி போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக கோட் ஆகிடும். கொஞ்சம் அந்த ஹனி பேலன்ஸ் இருக்கும்ல, இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிதமான சூடிலே நம்ம திரும்பவும் கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தால் போதும். எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கொரியன் சில்லியெல்லாம் வாங்கி போகாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஃப்ரை சிக்கன் நீங்களும் பண்ணிக்கலாம். சூடோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எல்லாருமே சாப்பிட்ற டைமில் நல்லா கோட் பண்ணிக்கிங்க.